வணக்கம் நண்பர்களே. நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவோட பார்ட் 1 பார்த்துட்டோம். இது இந்த வீடியோவோட பார்ட் 2. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த பார்ட் 1, பார்ட் 2 இந்த 64 கேள்விகள் அடங்கிய இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் பதிலளிக்க முடியும்னு நான் 99% உறுதியளிக்கிறேன். நண்பர்களே, சேனல் மெம்பராக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எந்தெந்த வீடியோக்களுக்கு பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குமோ அந்தந்த வீடியோக்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு, திருக்குறள் 20 அதிகாரங்களுக்கும் சொற்பொருள், எளிமையான தெளிவுரை, கேள்விகள் மற்றும் அணி குறிப்பு இடம்பெற்றுள்ள பிடிஎஃப் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான வழிமுறை இருக்குது. நீங்கள் அதை பின்பற்றி வாங்கிக்கலாம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலவாங்க. 33வது கேள்வி. 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின்படி, இந்த திருத்தத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்க நண்பர்களே, ஆண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 முதல் 14 வயது வரை கட்டாய கல்வி உரிமையை வழங்கும் சட்டப்பிரிவு எது? ஒரு சட்டப்பிரிவு வந்து சேர்த்துனாங்க. எதுனா ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 21A. அதை குழந்தைகளுக்கு வந்து இலவச மற்றும் கட்டாய கல்வி தர்றது. 34வது கேள்வி. அடிமை வணிகம் மற்றும் கொத்தடிமை முறையை தடை செய்யும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? எதுனா ஆன்சர் ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 23. இதுதான் வந்து அடிமை வணிகம் கொத்தடிமை முறையை தடை செய்கிறது. 35வது கேள்வி. தொழிற்சாலைகளில் 14 வயது உட்பட்ட குழந்தைகளை அபாயகரமான தொழிலில் ஈடுபடுத்துவதை தடை செய்யும் சட்டப்பிரிவு எது? எதுன்னு பார்த்தோம்னா சட்டப்பிரிவு 24. சட்டப்பிரிவு 23 மற்றும் 24 வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் பற்றியது. 23 வந்து பெரியவர்களுக்கானது, 24 வந்து சிறியவர்களுக்கானது, அதாவது குழந்தைகளுக்கானது. 36வது கேள்வி. ஒருவர் தனக்கு விருப்பமான மதத்தில் சேரவும் அதை பின்பற்றவும் அப்புறம் அதை பரப்பவும் உரிமையை வழங்கும் சட்டப்பிரிவு. அந்த உரிமையை வந்து வழங்குகிறது. அது என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 25. 37வது கேள்வி. மத நிறுவனங்களை நிறுவவும் அதை பாதுகாப்பதற்கும் உரிமையை வழங்கும் சட்டப்பிரிவு. அதாவது ஆசிரமங்களில் நிறுவுறாங்க பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அதை பற்றியதானது. ஆன்சர் ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 26 ஆகும். 38வது கேள்வி. சமய மேம்பாட்டிற்காக வரி விதிப்பதை தடை செய்யும் சட்டப்பிரிவு எது? நண்பர்களே, இந்த மதம் மற்றும் வரி இந்த 2 வார்த்தைகளும் கேள்வியில் வந்துட்டா எது ஆன்சர்னு பார்த்தோம்னா சட்டப்பிரிவு 27. இதை வந்து கண்ணை மூடிட்டு போட்டுருங்க, இது ஆன்சராக வரும். 39வது கேள்வி. சிறுபான்மையின மக்கள் தங்களது மொழி, எழுத்து வடிவம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொள்ள உரிமை அளிக்கும் சட்டப்பிரிவு எது? எதுனா ஆன்சர் ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 29 ஆகும். 40வது கேள்வி. சமய மற்றும் மொழி சிறுபான்மையினருக்கு கல்வி நிறுவனங்கள் அமைக்கவும் அதை நிர்வகிக்கவும் உரிமை வழங்கும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் வந்து சட்டப்பிரிவு 30 நண்பர்களே. 41வது கேள்வி. குடிமக்கள் தங்கள் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது அரசியலமைப்பு சட்டத்தின் வழி நின்று தீர்வு காணும் உரிமையை வழங்கும் சட்டப்பிரிவு எது? எதுன்னு ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 32 ஆகும். சட்டப்பிரிவு 29 என்னன்னு தெரியும், 30 என்னன்னு தெரியும், 31 என்னன்னு நமக்கு தெரியும், சொத்துரிமை. 32 தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் வழி நின்று தீர்வு காணும் உரிமையை வழங்குகிறது. 42வது கேள்வி. 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த பிரிவில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது? அதாவது அடிப்படை உரிமைகளில் எந்த பிரிவில் கொண்டு வரப்பட்டதுன்னா சட்டப்பிரிவு 31. இதிலிருந்து சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டு 307 சேர்க்கப்பட்டு சாதாரண சிவில் உரிமையாக்கப்பட்டது. 43வது கேள்வி. உச்சநீதிமன்றத்தின் நீதி பேராணை அதிகாரத்தை சுட்டும் சட்டப்பிரிவு எது? அதாவது அரசியலமைப்பிற்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை எதுன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 32. நம்ம முன்னாடி பார்த்த கொஸ்டின் வந்து நண்பர்களே, உச்சநீதிமன்றத்தின் நீதி பேராணை அதிகாரத்தை சுட்டும் சட்டப்பிரிவு. இது வந்து உயர்நீதிமன்றத்தின் நீதி பேராணை அதிகாரத்தை சுட்டும் சட்டப்பிரிவு. உச்சநீதிமன்றம் போல நண்பர்களே, உயர்நீதிமன்றமும் நமது அடிப்படை உரிமைகளுக்கு நமக்கு வந்து தீர்வு வழங்கலாம். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 226 ஆகும். இதை நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 45வது கேள்வி. அம்பேத்கர் எந்த சட்டப்பிரிவினை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிட்டார்? அதாவது எந்த சட்டப்பிரிவுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 32 ஆகும். அதாவது அரசியலமைப்பின் வழியின்படி நின்று தீர்வு காணும் உரிமையை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்கிறார். 46வது கேள்வி. அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? நம்ம முதல்லையே இந்த செய்தியை பார்த்துருப்போம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3வது பகுதியில் இடம்பெற்றுள்ளது. 47வது கேள்வி. இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படும் அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி என்ன பகுதின்னு கேட்குறாங்க. 1, 2, 3, 4, 5, 6 எதுன்னு பார்த்தோம்னா 3வது பகுதி தான் அடிப்படை உரிமைகள். இந்த மாதிரி ஈஸி மற்றும் டஃப்பாக இருக்கிற கேள்வி வந்து குரூப் 4ல் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. 48வது கேள்வி. 44வது சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை பகுதி 12 இருந்து
எந்த பிரிவில் சாதாரண சட்ட உரிமையாக சேர்க்கப்பட்டது? நான் பலமுறை சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பிரிவு 300A. ஆர்டிகல் 49. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின்படி பாதுகாக்கப்பட்டது? ஜல்லிக்கட்டை வந்து தமிழ்நாடு பாதுகாத்துச்சு. அது எந்த சட்டப்பிரிவின்படி பாதுகாத்தது? எந்த பிரிவுனா பிரிவு 29 நண்பர்களே. 29 என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மையினர் தங்களது மொழி, எழுத்து வடிவம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்துக்கொள்ள வந்து உரிமை வந்து இந்த சட்டப்பிரிவு வழங்குது. நம்ம வந்து தமிழ்நாடு வந்து தமிழர்கள் வந்து மொழி சிறுபான்மையினர். இந்தியாவில் வந்து மொழி பெரும்பான்மையினர் யாருன்னு பார்த்தோம்னா வட மாநிலத்தவர்கள். அந்த மொழி பேசுகிறவர்கள் பெரும்பான்மையினவர்கள். ஹிந்தி மொழி பேசுகிறவர்கள் தவிர மற்ற அனைத்து மொழி பேசுகிறவர்களும், அதாவது தமது தாய்மொழியாக கொண்டவர்கள் வந்து அவர்கள் அனைவருமே சிறுபான்மையினர் என்று தான் நான் நினைக்கிறேன். நண்பர்களே, இந்தியாவில் வந்து இரண்டு சிறுபான்மையினர் தான் இருக்கின்றனர். ஒன்று வந்து மொழி சிறுபான்மையினர், அதாவது நம்மளை போல திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் போல. இரண்டாவது சிறுபான்மையினர் வந்து சமய சிறுபான்மையினர், அதாவது கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், அப்புறம் ஜைனர்கள், சீக்கியர்கள், இந்த மாதிரி வந்து இவர்கள்லாம் வந்து சமய சிறுபான்மையினர். 50வது கேள்வி, 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட சட்டப்பிரிவு எது? இது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். எதுனா ஆப்ஷன் டி, பிரிவு 21A. 51வது கேள்வி, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 படி தேசிய அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகளின் எந்த பிரிவுகளின் உரிமைகளை பறிக்க இயலாது? அதாவது தேசிய அவசர நிலையின் போது எல்லா உரிமைகளையும் பறித்தாலும், ஆனால் இந்த பிரிவு கொடுக்குற உரிமைகள் மட்டும் பறிக்க முடியாது. அது என்னென்ன பிரிவுன்னு பார்த்தோம்னா நண்பர்களே, ஆப்ஷன் சி, பிரிவு 20 மற்றும் 21. 52வது கேள்வி, கட்டுப்பாடான அடிப்படை உரிமை எதுன்னு கேட்கப்பட்டு பின்வரும் ஆப்ஷன்கள் வந்து கொடுக்கப்படலாம். இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, பிரிவு 19 நண்பர்களே. ஏன்னா பேச்சுரிமை வந்து நாட்டின் பாதுகாப்புக்கு எதிராக பேசும்போது அல்லது நமது அண்டை நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக பேசும்போது அது வந்து குற்றமாக கருதப்படும். அதே மாதிரி கூட்டம் கூடும் உரிமை நண்பர்களே. இப்போ கொரோனா காலத்தில் வந்து லாக்டவுன் போட்டாங்க. அப்போ வந்து கூட்டம் கூடும் உரிமை வந்து தடுக்கப்பட்டது. இந்த மாதிரி தான் வந்து பிரிவு 19 வந்து கட்டுப்பாடான உரிமையாகும். 53வது கேள்வி, தவறானதை தேர்ந்தெடு. ஒரு 4 சென்டென்ஸை பார்த்துருவோம். ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடிப்படை உரிமைகள் இந்தியாவில் வசிக்கும் அனைவருக்கும் பொதுவானவை. இது சரியானது நண்பர்களே. இந்தியாவில் வசிக்கும் அனைவருக்கும், இந்தியர்கள் ஆனாலும் சரி, வெளிநாட்டினர் ஆனாலும் சரி. ஆப்ஷன் பியை பாருங்கள், இந்திய குடிமக்களுக்கென்று சில தனித்துவமான அடிப்படை உரிமைகள் உள்ளன. இதுவும் சரியானதான். என்னதான் அனைவருக்கும் பொதுவாக இருந்தாலும் இந்திய குடிமக்களுக்குன்னு சில தனியான உரிமைகள் இருக்குது அந்த அடிப்படை உரிமைகளிலேயே. இதுவும் சரியானது. ஆப்ஷன் சியை பாருங்கள், நீதி பேராணைகளை வெளியிட்டு பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதால் உயர்நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது. இது சரியானது பார்த்தோம்னா இது வந்து தவறான நண்பர்களே. உயர்நீதிமன்றம் அல்ல, உச்சநீதிமன்றம். ஆப்ஷன் டியை பார்ப்போம், தேசிய அவசர நிலையின் போது சட்டப்பிரிவு 19 தாமாகவே நிறுத்தப்படுகிறது. இது சரியானது நண்பர்களே. தேசிய அவசர நிலையின் போது பேச்சுரிமை, நடமாடும் உரிமை இதெல்லாம் வந்து தடை செய்யப்படும். 54வது கேள்வி, இப்படியும் கூட கேள்வி கேட்கப்படலாம். 6 விதமான சுதந்திர உரிமைகள் சேராதது. அதாவது ஆர்டிகல் 19 6 விதமான சுதந்திர உரிமை கொடுக்க பார்த்தீங்களா, அதில் சேராதது எதுன்னு பார்த்தோம்னா பேச்சுரிமையா, கூட்டம் கூடும் உரிமையா, சங்கங்கள் அமைக்கும் உரிமையா, வாக்குரிமையா? எதுனா ஆப்ஷன் பி, வாக்குரிமை. இது வந்து ஆர்டிகல் 326 தருகிறது. இது வாக்குரிமை, சாதாரண சிவில் உரிமை. 55வது கேள்வி, அதே மாதிரியான ஒரு கேள்வி பார்ப்போம். 6 விதமான சுதந்திர உரிமைகளில் சேராதது எது? நடமாடும் உரிமை, வசிப்புரிமை, சொத்துரிமை, வணிகம் செய்யும் உரிமை. எதுன்னு ஆப்ஷன் சி, சொத்துரிமை. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், 307 இருக்குன்னு. 56வது கேள்வி, இந்த பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. உச்சநீதிமன்றம் வந்து 5 பேராணைகளை இடும்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எதுன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, டி, தகுதி வினவும் நீதி பேராணையாகும். இதுதான் இந்த கேள்விக்கு சரியான விடை. 57வது கேள்வி, இந்த நீதி பேராணையின் மூலம் மனுதாரர் சட்ட உதவிகள் மூலம் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதாவது நண்பர்களே, ஒரு அரசு அதிகாரி வந்து நம்ம மனு கொடுக்குறோம், அந்த மனுக்கு வந்து உரிய தீர்வு காணலைன்னா நம்ம வந்து நீதிமன்றத்தை நாடி அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம்னே இந்த நீதி பேராணை வந்து விளக்குகிறது. எந்த நீதி பேராணைன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. அதாவது உயர் நீதிமன்றமோ அல்லது உச்ச நீதிமன்றமோ சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு வந்து கட்டளையிட்டு அதை வந்து நிறைவேற்றி வைக்கும். நண்பர்களே, நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரியில் எக்ஸாம்பிள் கேள்வி கேட்பாங்களான்னு. ஆனால் கண்டிப்பாக கேட்பாங்க நண்பர்களே. ஏன்னா வந்து இந்த தகவல் வந்து புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ 58வது கேள்வி கேட்போம்.
உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிகளுக்கோ அனுப்பச் செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை எந்த ஆணை அப்படின்னு கேட்கப்படலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆவணக்கேட்பு நீதி பேராணை. அதாவது ஆவணங்கள் அப்படின்னு வந்துட்டாலே நண்பர்களே ஆவணக்கேட்பு நீதி பேராணை ஆகும். 59வது கேள்வி, ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை இந்த பேராணை தடுக்குது. அதாவது ஒரு கீழ் நீதிமன்றம் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை விட அதிகமான அதிகாரத்தை தனக்கு கொடுக்காத அதிகாரத்தை வந்து யூஸ் பண்ணுச்சுன்னா உயர்நீதிமன்றம் வந்து அதை வந்து தடை செய்யும். அது என்ன பேராணை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, தடையுறுத்தும் நீதி பேராணை. அதாவது கீழ் நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பை வந்து தடை செய்யுது அல்லது ஒரு உத்தரவை வந்து தடை செய்யுது. 60வது கேள்வி, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்னும் கருத்து எந்த நாட்டின் அரசியல் சட்டத்திலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இங்கிலாந்து. அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா இங்கிலாந்து. 61வது கேள்வி அதே மாதிரியான ஒரு கேள்வி. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் சம பாதுகாப்பு. நம்ம முன்னாடி பார்த்தது வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இங்கே வந்து சட்டத்தின் சம பாதுகாப்பு என்னும் கருத்து எந்த நாட்டின் அரசியல் சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, அமெரிக்கா. அது வந்து சமம் அப்படின்னா இங்கிலாந்து, இது சம பாதுகாப்பு அப்படின்னா அமெரிக்கா நண்பர்களே. 62வது கேள்வி, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு வரைமுறைகளை கொண்டு வர அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் சட்டப்பிரிவு எது? எதுன்னா ஆப்ஷன் பி, பிரிவு 15 உட்பிரிவு 3 ஆகும். பிரிவு 15 என்ன சொல்லுதுன்னா ரைட் அகென்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். அதாவது சாதி, மதம், இனம், பாலினம், பிறப்பிடம் ஆகிய காரணங்களின் அடிப்படையில் மக்கள் வேறுபடுத்தப்படுவதை தடை செய்கிறது. ஆனால் உட்பிரிவு 3 என்ன சொல்லுதுன்னா இதே பிரிவில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறப்பு வரையறைகளை கொண்டு வர அரசுக்கு வந்து அதிகாரம் அளிக்கிறது. ஏன்னு பார்த்தோம்னா நண்பர்களே, பெண்கள் வந்து சமுதாயத்தில் அதிகமாக கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. அதனால தான் வந்து சட்டங்கள் வந்து அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. அதே மாதிரி தான் குழந்தைகளுக்கும். 63வது கேள்வி, கல்வி மற்றும் சமூக நிலையில் பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக சிறப்பு வழிவகைகளை செய்ய அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் சட்டப்பிரிவு எது? பிரிவு 15 பிரிவு 16 அப்படின்னு பார்க்கணும். பிரிவு 16 எது சொல்லுதுன்னா கல்வி மற்றும் சமூக நிலையில் பின்தங்கிய மக்களின் அரசு வேலை வாய்ப்புகளில் பணியிட ஒதுக்கீடு தர்றது. ஆனால் இங்கே வந்து சிறப்பு வழிவகைகள், அதாவது ஸ்பெஷலான சட்டங்கள் அப்படின்னு சொல்லுது. இந்த கேள்விக்கான ஆன்சர் நண்பர்களே ஆப்ஷன் சி, பிரிவு 15 உட்பிரிவு 4 ஆகும். அதாவது ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. எப்படின்னு பார்த்தோம்னா பிரிவு 15 வந்து பாகுபாடுகளுக்கு எதிரான உரிமை. ஆனால் சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய மக்களுக்காக சில சிறப்பு சட்டங்களை வந்து இயற்றலாம்னு இந்த பிரிவு வந்து சொல்லுது. பிரிவு 16(4) வந்து இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்டது. இந்த பிரிவு 15(4) வந்து சிறப்பு சட்டங்களை பற்றியது. பிரிவு 15(4) மற்றும் பிரிவு 16(4) இந்த இரண்டுமே நண்பர்களே முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி, அதாவது 1951ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது. 64வது கேள்வி, 93வது சட்ட திருத்தம் 2006 படி. இந்த சட்ட திருத்தத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதன்படி சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய மக்களுக்கு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க எந்த பிரிவில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது? அதாவது உயர்கல்வி நிறுவனங்கள்னா கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள்னு நம்ம எடுத்துக்கலாம். எந்த பிரிவுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, பிரிவு 15(5) ஆகும். நண்பர்களே, இந்த 64 கேள்விகளையும் நீங்கள் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது குரூப் 1 லெவலில் இருக்கிற எக்ஸாமில் அடிப்படை உரிமைகள் வந்து கேள்வி கேட்டாலும் கூட நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மற்றும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.